வணக்க நண்பா. இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2020 லான்ச் ஆன சில ஆப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை மறக்காத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெல் ஐகான் கிரியேட் ஆகும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஆல்ன்றது செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். நண்பா, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆடியோ மேனேஜர் லைட். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களோட மொபைலில் நீங்கள் எங்கன்னா செக்யூரான இடத்துக்கு போகிறீங்க, அந்த டைமில் சைலண்டில் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ திருப்பி சைலண்ட் எடுக்க மறந்துடுறீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லேருந்து நிறைய கால் வந்திருக்கும், நீங்கள் பிக் பண்ண மறந்துருப்பீங்க. பட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது அதை மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ எந்த டேட்டில் எந்த டைமில் உங்களுக்கு மொபைல் சைலண்டில் இருக்கணும், ரிங்கிங்கில் இருக்கணும் அப்படின்ற ப்ரீ ஷெட்யூலை நீங்கள் இதில் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நார்மல் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த டைமுக்கு முடிஞ்ச உடனே சைலண்ட்டுக்கு வரணும் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப் மூலிமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா முக்கியமான கால்ஸ் வரும்போது நீங்கள் உங்களோட மொபைல் ஆனில் இருக்கும், அதை சவுண்டில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணி உங்களோட முக்கியமான கால் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ℊ𝕊𝕋. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் மாதிரியே உங்களோட ஃபேஸை வச்சு உங்களோட இதில் வீடியோவில் ஜிப் ஃபைலாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஒன்று கேப்சர் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஜஸ்ட் டிக் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபைலில் இருக்க ஃபேஸுக்கு உங்களோட ஃபேஸை நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரீஃபேஸிங் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த வீடியோவில் உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதே மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களோட ஃபேஸை வச்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் ஐக்கான். ஜஸ்ட்டு சேவ் பண்ணும்போது வீடியோவாக வேணுமா ஜிப் ஃபைலாக வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு தேவையான இதை இதில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரியாகவும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3வது அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பபுள். ஆக்டிவிட்டி பபுள்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், உங்களோட மொபைலில் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வால்பேப்பரில் பபுள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பாட்டமில் வந்துகிட்டே இருக்கும். இதன் மூலிமா நீங்கள் மொபைல் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிங்களா இல்லை அதிக நேரம் யூஸ் பண்ணிங்களா அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் விழுந்திருக்கு. ஸோ இதை மாதிரி உங்களோட மொபைலில் நீங்கள் வீடியோஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போதும் சரி, கண்டினியூஸாக உங்களோட மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட பபுள்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க மொபைல் அப்படின்றது. இப்போ நான் லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வரேன், பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் விழுது. ஸோ இவ்வளோ நேரம் நான் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷனை இதில் காட்டுது. ஸோ இதை மாதிரி உங்களோட மொபைலை நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பபுள்ஸ் வருதா, பெரிய பபுள்ஸ் வருதா அப்படின்றத நீங்களே செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இதனால் மொபைல் கண்ட்ரோல் பண்ணுறது ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வால்ஸ். இது எதுக்காக இது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் மெயின் ஸ்க்ரீனில் சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு சில வால்பேப்பர் செட் பண்ணும்போது அந்த ஆப்ஸ் வந்து ஹைட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஆப் மூலிமா உங்களோட வால்பேப்பரை ப்ளர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிங்க, எந்த வால்பேப்பர் செட் பண்ணுறீங்களோ அப்படின்றத. அப்புறம் ப்ளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ளர் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் லைட்டாக ப்ளர் ஆக ஆரம்பிக்கும். ப்ளர் ஆக ஆன ஒன்று மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக இதை சேவ் கூட பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனை செட் பண்ணும்போது உங்களோட ஆப்ஸ் ப்ளர் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 𝕊𝕆𝔼 அப்படின்ற ஒரு ஆப்பு. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரை பாட்டம் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆப்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண சில பர்மிஷன்லாம் கேட்க எனேபிள் பண்ணிங்க. மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரன்னிங் அப்படின்ற ஒரு டிக் ஐக்கான் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு சின்ன ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார் பாட்டம் சைட்லேருந்தே மூவ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, இதில் டைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த டைல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான ஆப்ஸையும் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கஸ்டமைஸ் ஷார்ட்கட்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்ஸோட ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எதுவோ ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஆட் ஆகிடும்.
இப்போ நான் தேவையான ஆப்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷோ கூட பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தா புரியும். இப்போ நம்ம மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். மெயின் ஸ்க்ரீன் வந்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் வந்தாச்சு. கீழே அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார் ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஆட் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக இந்த ஆப்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த 5 அப்ளிகேஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிங்க.